Hello friends, welcome back to my channel Angeline Creations. சென்னையில் லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஸோ எல்லாருமே வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. குடும்பம் வரைக்கும் எங்கேயுமே வெளியே போகாதீங்க. இந்த லாக்டவுன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் நம்ம ஃபேமிலியோட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ நானும் என்னோட கிட்ஸ்க்கு என்னோட 90s கிட்ஸோட மெமரிஸ் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க 90ஸில் நீங்கள் விளையாண்ட கேம்ஸ் பற்றி சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் பற்றி எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு 90ஸில் நம்ம விளையாண்ட ஒரு கேமும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா இங்கே வந்திருந்தாங்க, இந்த பால் காய்ச்சல் அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க. அவங்க இந்த லாக்டவுன் டைமில் இங்கேயே மாட்டிக்கிட்டாங்க, சேலம் போக முடியல. ஸோ அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டோம் நாங்கள். அவங்க இந்த 90s கிட்ஸ் ரெசிபிஸ்லாம் ரொம்ப சூப்பராக செய்வாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி நமக்காக கமர்கட்டு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறாங்க. இந்த வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பட்டு ராஜான்னு ஒரு அண்ணா ரொம்ப நாளாக 90s கிட்ஸ் ரெசிபி போட சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அது ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப லேட்டாக தான் போட்டுட்டேன். பட் லேட்டாக போட்டாலும் நாங்கள் சூப்பராக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி போட்டிருக்கோம். நிச்சயமாக அவர் இந்த வீடியோவை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். சரி வாங்க கமர்கட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க கமர்கட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுதான் கமர்கட்டு, நம்ம ஊர் கேண்டி. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி தான் பெட்டிக்கடையில் கண்ணாடி பாட்டிலுங்களுக்குள்ளார கேண்டீஸ் இருக்கும், வாங்கி சாப்பிட்ருக்கேன். எனக்கு பிடிச்சது தேன் மிட்டாய், கமர்கட்டு, இஞ்சி மிட்டாய். உங்களுக்கு எந்த கேண்டி நீங்கள் சைல்ட்ஹுட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் அரை மூடி தேங்காய் திருவல் எடுத்துக்கோங்க. மிதமான தீ வச்சுட்டு அந்த தேங்காய் திருவலை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப ஜாஸ்தி தீ வச்சுட்டிங்கன்னா தேங்காய் திருவல் சீக்கிரம் கருகிடும். ஸோ மிதமான தீ வச்சுட்டு நல்லா ட்ரையாக தேங்காவை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம தேங்காவை ரோஸ்ட் பண்ணுறது 2 ரீசனுக்காக. ஒன்று இந்த தேங்காய் வறுபட்ட உடனே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அது அந்த கமர்கட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். 2 சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒன்று தேங்காய், வெல்லம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. பட் கரெக்டான பதத்தில் செய்யலைன்னா கமர்கட்டு டேஸ்ட்டாகவே இருக்காது. ஸோ நம்ம தேங்காய் வறுக்கிறதுலேருந்து எல்லாமே பதமாக பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ட்ரையாக தேங்காய் வறுத்து ஒரு இதில் கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 180 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல பாகு வெல்லமாக எடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெல்லத்தில் சம்டைம்ஸ் டஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா கரைச்சதுக்கப்புறம் நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வடிகட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெல்லத்தை நல்லா காய்ச்சணும். ரொம்ப சின்ன பேனாக வச்சுக்காதீங்க. இந்த வெல்லம் காய்ச்சும் போது நல்லா பொங்கி வரும். ஸோ வெளியே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் ஒய்டரான பேன் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா ஒன்றா திக்காகி வரும். சைடில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த வெல்லத்தை ஊற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பால் கன்சிஸ்டன்சி வரணும். அந்த வெல்லத்தை நீங்கள் எடுத்து கையில் உருட்டினா ஒரு பால் கன்சிஸ்டன்சி வரணும். இதுதான் கமர்கட்டுக்கான பதம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் திருவலை இதில் சேர்க்கணும். சிலருக்கு இந்த வெல்லம் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இதே கமர்கட்டில் கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு வெல்லம் சாப்பிட்றதுனால கோல்டு வரதோ அதெல்லாம் வராது. ஸோ விருப்பப்படுறவங்க இதில் சுக்குத்தூள் அல்லது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பட் இது அப்படியே சாப்பிட்றது தான் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் திருவல் சேர்த்து 2 நிமிஷம் கிளறின பிறகு அடுப்பில் இருந்து இறக்கிட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வரும். அந்த மிதமான சூட்டுக்கு வரும்போது நம்ம கையில் வச்சு உருட்டிடணும். சப்போஸ் நீங்கள் உருட்டுறதுக்குள்ளே இறுகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அகெயின் அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் உருட்டலாம். ஸோ இந்த மாதிரி தான் கமர்கட்டு செய்யணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஊர் கேண்டியை ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கமர்கட்டு பால்ஸ்லாம் ரெடி பண்ண பிறகு கடையில் விற்கிற மாதிரியே உங்களுக்கு வேணும்னா
ஒரு சின்ன அந்த பிளாஸ்டிக் ரேப் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சாக்லேட்ஸாக ரேப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கிட்ஸும் வந்து ஏதோ ஒரு புது விதமான சாக்லேட் அப்படி சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி, அடுத்து பல்லாங்குழி எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துடலாம். இதுதான் பல்லாங்குழி கேம். 2 பேர் விளையாடுற கேம். இது வந்து மொத்தம் ஒரு சைடில் 7 குழி இருக்கும், இன்னொரு சைடில் 7 குழி இருக்கும். 2 பேர் சேர்ந்து விளையாடுறது. ஒரு குழிக்கு வந்து 5 பலவரை அல்லது சோழி அல்லது வந்து இந்த மாதிரி புளியாங்கொட்டை, இந்த மாதிரி எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போயிட்டு வரணும். இப்போ ஜெனிகா வந்து சுற்றி போயிட்டு வந்துட்டுருக்கா. அவள் வந்து கம்ப்ளீட்டாக போட்டுட்டு ஒரு குழி எம்டியாக வரும்ல, எம்டியாக வரும்போது பக்கத்தில் இருக்கிறத அந்த குழியை வலித்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத அவளோட காயை அவள் எடுத்துப்பாள். இப்போ காட்டுறேன் பாருங்கள் அவள் எப்படி எடுக்கிறா. அதோ இப்படி தான் வலித்து எடுக்கணும். இது வந்து இப்போ ஜெனிகாவுக்கு இந்த காயெல்லாம் சொந்தம். அடுத்து இப்போ ஜெசிகா வந்து ஆப்போசிட்டில் விளையாட ஆரம்பிப்பாள். அவளும் இதே மாதிரி சுற்றிக்கிட்டு வருவாள். அவளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு இடையில நம்ம சைடில் நம்ம இப்படி ஓத்தையாக போட்டுட்டு வரும்போது ஒரு குழிக்குள்ளார 4 காய் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அதை வந்து பசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இப்போ ஜெனிகாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு 4 காய் சேர்ந்துருக்கு. ஸோ அவள் வந்து அதை எடுத்துக்கிறாள். அந்த மாதிரி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் 4 காய் சேரும் போது அவங்க அதை எடுத்துக்கலாம். ஸோ ஜெசிகா ரொம்ப நேரமாக சுற்றி வந்துட்டுருக்கா. அவளுக்கு வந்து ஒத்த கொட்டை தான் கிடச்சிது. இதே மாதிரி சுற்றி சுற்றி வந்து விளையாண்டுட்ருப்பாங்க. கடைசியாக யார் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்கள ஃபுல்லாக காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஜெனிகா வந்து நிறைய காய் சேர்த்துட்டா. ஜெசிகாவுக்கு வந்து கம்மியாக தான் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து நல்ல ட்ரிக்ஸ் இருக்குது. இதை வந்து தெரிஞ்சதுன்னா நல்லா விளையாடலாம். இப்போ வந்து அவள் வின் பண்ணதெல்லாம் அடுக்குனா மொத்தமாக ஜெசிகா வந்து 3 குழி வந்து தொக்கு, அதாவது இல்லை, அவளுக்கு 3 குழிக்கு காய் வைக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பேப்பர் எதையாவது போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி 3 குழி இருக்கும் போது யார் அடுத்த கேமை ஸ்டார்ட் பண்ணி விளையாடுறாங்களோ அவங்களுக்கு செம்ம லக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பசு அதுக்கப்புறம் ஒரு குழி கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இப்போ ஜெசிகா ஆடுறனால அவளுக்கு வந்து ஒரு பசு அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய குழிரப்ப காய்ங்க கிடைக்கும். இதே மாதிரி ஒரு குழி அவுட்டாக இருக்கும் போது யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஆட அவங்களுக்கு ஒத்த கொட்டை தான் கிடைக்கும். 2 குழி அவுட்டாக இருக்கிற போது ஆடுறவங்களுக்கு 6 காய் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த கேமை விளையாண்டு நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ 3 குழி தொக்கா இருக்கும்போது யார் ஆட ஆரம்பித்தாலும் ஒரு பசு அப்புறம் ஒரு குளிரப்ப காய்ங்க கிடைக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேமை உங்கள் குட்டீஸோடு நீங்கள் விளையாண்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னோடய குட்டீஸ் வந்து கமர்கட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.